Hi students. So இப்போ நம்ம next exercise 1.4ல second problem பார்க்க போறோம்ப்பா. So இந்த second problem வந்து ஒரு function கொடுத்துட்டாங்க. அந்த function it tends from a to b ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த functionக்கு ஒரு equation கொடுத்துட்டாங்க, that is x by 2 minus 1 ன்னு சொல்லி. சரியா? அதே மாதிரி set a set b ன்னு கொடுத்துட்டாங்க. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? function it tends from a to b ன்னு சொல்லிட்டாங்க. So அப்பனா என்ன அர்த்தம்? a setல இருக்க elements தான் inputன்னு அர்த்தம். B செட்ல வர எலிமெண்ட்ஸ் தான் அவுட்புட்டா வரும்னு அர்த்தம். புரிஞ்சுதாப்பா? சோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? இந்த ஃபங்க்ஷன் f வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த ஃபங்க்ஷன் f ஓட எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் பேர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? சோ இந்த ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்? நம்ம இன்புட் வேல்யூஸ்லாம் இருக்கா இல்லையா, அது எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூஸ் வரும். ஸோ அந்த அவுட்புட் வேல்யூஸும் இன்புட் வேல்யூஸும் நீங்கள் ஒரு ஆர்டர் பேர்ஸாக எடுத்து எழுதணும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டர் பேர்ஸை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே வர இன்புட் அவுட்புட் வந்து டேபிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் என்ன? ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்டர் பேரில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டேபிள் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த ஆர்டர் பேர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்புட் எல்லாம் தூக்கி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு ஆர்டர் பேர்ஸ் கிடைச்சிரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இதை வந்து ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. நமக்கு செட்டே கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 2 4 6 10 12 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி செட் பி கொடுத்துட்டாங்க. செட் பி என்ன கொடுத்துட்டாங்க? 0 1 2 4 5 9 கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் எடுத்து எழுதிக்கோங்க, தட் இஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் 1. சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இந்தந்த இன்புட்டுக்கு என்னென்ன அவுட்புட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இன்புட் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ நீங்கள் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 by 2 minus 1, that is f of 2 is equal to, இங்கே ரெண்டுமே கேன்சல் பண்ணால் 1 1 வரும். 1 by 1 என்ன? 1 தான். 1 minus 1 என்ன? 0. ஸோ f of 2 வந்து 0. புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் இன்புட் என்ன இருக்குது? 4, that is f of 4 கண்டுபிடிக்கணும். f of 4 இந்த ஈக்குவேஷனில் 4 எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 by 2 minus 1, that is 2 1s are 2, 2 2s are 4. ஸோ 2 by 1 வந்து 2 தான். 2 minus 1, ஸோ 2 minus 1 என்ன வரும்? 2 minus 1 வந்து 1 தான். புரிஞ்சுதாப்பா? ஸோ f of 4 வந்து 1. நெக்ஸ்ட் இன்புட் பாருங்கள், f of 6. சரியா? 6 இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 by 2 minus 1, ஸோ 2 1s are 2, 2 3s are 6 வரும். ஸோ 3 minus 1, f of 6 என்னப்பா வரும்? 2 வரும். 3 minus 1 வந்து 2. ஸோ f of 6ஓட வேல்யூ வந்து 2. புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் என்னது? எஃப் 10ம் 12 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 10 is equal to 10 by 2 minus 1. 2 1s are 2, 2 5s are 10, 5 times போகும். that is 5 minus 1 என்ன வரும்? எஃப் ஆஃப் 10 வந்து 4 வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 12 கண்டுபிடிங்க. that is 12 by 2 minus 1, that is 2 1s are 2, 2 6 are 12. 6 minus 1 வந்து என்ன வரும்? 5. f of 12 வந்து 5. ஸோ ஒரு இன்புட்டுக்கு ஒவ்வொரு அவுட்புட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 2என்ற இன்புட்டுக்கு 0 அவுட்புட்டு, 4என்ற இன்புட்டுக்கு 1 அவுட்புட்டு, 6என்ற இன்புட்டுக்கு 2 அவுட்புட்டு, 10என்ற இன்புட்டுக்கு 4 அவுட்புட்டு, 12என்ற இன்புட்டுக்கு 5 அவுட்புட். இப்போ நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் எடுத்து எழுதணும். நம்ம இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் எடுத்து எழுதலாம்ப்பா. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எஃப் நம்ம எப்படி எழுதலாம்? 2என்ற இன்புட்டுக்கு வந்து 0 அவுட்புட். நெக்ஸ்ட்டு 4என்ற இன்புட்டுக்கு வந்து 1 அவுட்புட். நெக்ஸ்ட்டு 6என்ற இன்புட்டுக்கு வந்து 2 அவுட்புட்டு. நெக்ஸ்ட் 10என்ற இன்புட்டுக்கு வந்து 4 அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து 12என்ற இன்புட்டுக்கு 5 அவுட்புட். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எஃப் வந்து இதான் நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். புரிஞ்சுதாப்பா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா ஃபங்க்ஷன். நான் இப்போ அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், நம்ம இன்புட் வந்து டேபிள் ஃபார்மில் இப்போ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன தெரியும், இன்புட் வந்து எக்ஸ்ன்னு தெரியும், அவுட்புட் என்னன்னு தெரியும், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். புரிஞ்சுதாப்பா? ஸோ நம்ம இன்புட் வந்து இது அப்படியே செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எடுத்து நீங்கள் டேபிளில் எழுதுங்க. ஸோ 2,0 2 இன்புட்டாக இருக்கும்போது 0 அவுட்புட், 4,1 4 இன்புட்டாக இருக்கும்போது 1 அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் 6,2 6 இன்புட்டாக இருக்கும்போது 2 அவுட்புட், 10 இன்புட்டாக இருக்கும்போது 4 அவுட்புட் 10,4. நெக்ஸ்ட் 12,5 12 இன்புட்டாக இருக்கும்போது 5 அவுட்புட். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நம்ம டேபிள் ஃபார்மில் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம்னால் நமக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும், செட் ஏ செட் பி 2 செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எழுதிக்கோங்க செட் ஏ செட் பி. செட் ஏவோட எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க, செட் பியோட எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. ஸோ நான் செட் ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன், செட் பியோட எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன்ப்பா. ஸோ நான் இப்போ ஆரோ டயக்ராம் வரைய போகிறேன். ஸோ இதுதான் என் இன்புட்டு, இதுதான் என்னோட அவுட்புட்டு. ஸோ 2 இன்புட் இருக்கும்போது அவுட்புட் என்னப்பா 0. ஸோ 2 to 0 வந்து நீங்கள் ஆரோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 4 இன்புட் இருக்கும்போது 1 அவுட்புட். ஸோ 4 to 1 வந்து ஆரோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 6 இன்புட் இருக்கும்போது 2 அவுட்புட். ஸோ 6 to 2 ஆரோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ 10 இன்புட் இருக்கும்போது 4 அவுட்புட். ஸோ 10 to 4 ஆரோ வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் 12 to 5 ஆரோ வரைஞ்சிக்கோங்க. 12 இன்புட் இருக்கும்போது 5 அவுட்புட். ஸோ 12 to 5 ஆரோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் ஆரோ டயக்ராமில் இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ நான் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணிவிட்டேன். எக்ஸ் ஆக்சஸ் தான் என்னோட இன்புட், அது செட் ஏவோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே எழுதிட்டேன். செட் பியோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒய் ஆக்சஸில் எழுதிட்டேன்ப்பா. ஏன்னா செட் பியோட எலமெண்ட்ஸ் தான் என்னோட அவுட்புட். புரிஞ்சுதாப்பா? ஸோ நான் இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ 2,0. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 2, ஒய் ஆக்சஸில் 0. ஸோ எனக்கு 2 இன்புட்டாக இருக்கும்போது 0 அவுட்புட். புரிஞ்சுதா? ஸோ நான் இதுதான் வந்து 2,0. சரியா? இந்த பாயிண்ட் தான் 2,0. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, 4,1. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 4, ஒய் ஆக்சஸில் 1. ஸோ இந்த பாயிண்ட் வரும் 4,1. நெக்ஸ்ட் 6,2. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 2, ஒய் ஆக்சஸில் எக்ஸ் ஆக்சஸில் 6, ஒய் ஆக்சஸில் 2. ஸோ இந்த பாயிண்ட் வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 2, எக்ஸ் ஆக்சஸில் 6, ஒய் ஆக்சஸில் 2 இந்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் 10,4. ஸோ 10 எக்ஸ் என்னோட இன்புட் வந்து 10, ஒய் வந்து 4. ஸோ எங்கே வரும், இங்கே வரும். ஸோ இங்கே வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு என் இன்புட் 12,5. எக்ஸ் இன்புட் வந்து 12 இருக்கும்போது ஒய் அவுட்புட் வந்து 5. ஸோ 12,5 12 5. ஸோ பாருங்கள் 12,5 வந்து இங்கே வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ 12,5. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து கிடச்சிரும்ப்பா. ஸோ நான் ஃபங்க்ஷனை கிராஃபிக்கல் ஃபார்மில் நம்ம இப்போ ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதாப்பா?